வணக்கம், வெல்கம் டு யுவர்ஸ் கிராபிக்ஸ் சேனல். ஆல்பம் டிசைனிங்கில் சாஃப்ட்வேர் எதுவும் இல்லாமல் மேனுவலாக ஆல்பம் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக ஈஸியாக ஃபோட்டோ ஆப்ஸ் எப்படி வைக்கிறதுங்கிற பற்றி 2 வீடியோ பதிவிட்டிருந்தேன். அந்த பதிவில் லேட்டஸ்ட் ஃபோட்டோஷாப்பில் பயன்படுத்தப்படும் லேட்டஸ்ட் டெக்னிக் பற்றி டீட்டெயில்ஸ் பதிவிட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் டைமிங் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. நம்மளோட வேலை நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டு ஃபோட்டோஷாப்ஸில் நம்மளோட வேலையை ஈஸியாக பண்ணுறதுக்காக நிறைய டெக்னிக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டெக்னிக்ஸை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்மளோட வேலைகளை ஈஸியாக முடிக்கலாம். அந்த வகையில் ஃபோட்டோஷாப்பில் இப்போ வந்திருக்கிற ஃப்ரேம் லேயர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆல்பம் டிசைனிங் பண்ணும்போது ஃபோட்டோ ஆப்ஸ் வைக்கும்போது நம்ம இதுவரை காப்பி பேஸ்ட் மெத்தடு பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். Ctrl+T கொடுத்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி டிசைனிங் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அந்த மெத்தடுக்கு மாற்று டெக்னிக்காக இப்போ லேட்டஸ்ட் டெக்னிக்காக தான் இந்த ஃப்ரேம் லேயர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேல் இந்த காப்பி பேஸ்ட்டு Ctrl+T இதெல்லாம் தேவையில்லை. ஃபோட்டோவை அப்படி இழுத்து கட்டத்துக்குள்ளே வச்சாலே அந்த கட்டத்துக்குள்ளே ஃபோட்டோ ஃபிட் ஆகி உட்காந்துக்கிடும். அந்த வேலையை தான் இந்த ஃப்ரேம் லேயர்ஸ் பண்ணுது. இந்த வேலையை நாங்கள் மேலும் எளிமைப்படுத்தி சிங்கிள் கிளிக்கில் ஃப்ரேம் லேயர்ஸை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு ஆக்ஷன் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஆக்ஷன் பற்றிய டெமோ தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஆக்ஷன் பேலட்டில் லோட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஆக்ஷன் மெனுவிலே அந்த ஆக்ஷன்லாம் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி லோட் பண்ணிக்கிறேன். உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் லோட் ஆக்ஷன் கொடுத்து இந்த ஆக்ஷனை லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு PST டெம்ப்ளேட் ஃபைல் எடுத்திருக்கேன். இந்த டெம்ப்ளேட் ஃபைலில் 4 மாஸ்க் கட்டங்கள் இருக்குது. ரைட் சைடு 3 ரெக்டாங்கிள் பாக்ஸஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் அன்ஷேப்பில் ஒரு பெரிய மாஸ்க் இருக்குது. இப்போ இந்த லேயர் எல்லாமே சாதா லேயராக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த லேயர்களை ஃப்ரேம் லேயராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் படத்தை ப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸை ஈஸியாக ஒரே கிளிக்கில் ஃப்ரேம் லேயராக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸை செலக்ட் பண்ணுறேன். இப்போ நம்மளோட ஆக்ஷனில் நார்மல் டு ஷேப் லேயர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதே போல் அடுத்த 2 பாக்ஸையும் நார்மல் டு ஷேப் லேயர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃப்ரேம் லேயராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அன்ஷேப் லேயரை செலக்ட் பண்ணுறேன். இதுவும் ஒரு நார்மல் லேயர் தான். இதை அப்படியே ஷேப் லேயராகவோ ஃப்ரேம் லேயராகவோ அப்படியே கன்வெர்ட் பண்ண முடியாது. இந்த அன்ஷேப்பாக இருக்கிற லேயர் ஒரு 3 ஸ்டெப் தேவைப்படும் அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு ஷேப் ப்ரீசெட்டு க்ரியேட் பண்ணணும். 2வது புது ஷேப் வரையணும். 3வது ஸ்டெப்பு ஷேப் லேயராக கன்வெர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு புது ஷேப் ப்ரீசெட் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளோட ஆக்ஷனில் ஷேப் க்ரியேட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ ஒரு ப்ரீசெட் ஷேப் ரெடியாக இருக்குது. இந்த ஷேப்பை ஒரு பேர் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இது எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டம் ஷேப் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்தோம்னா நம்ம க்ரியேட் பண்ண ஷேப் ப்ரீசெட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு புது ஷேப் லேயர் வரைய போகிறோம். அதை வரைகிறதுக்கு முன்னாடி செட்டிங்ஸில் டிஃபைன்ட் சைஸுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா க்ரியேட் பண்ணும்போது என்ன சைஸ் இருந்துச்சோ அதே சைஸில் வரையலாம். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கிளிக் அண்ட் ட்ராக் சின்னதாக ஒரு ட்ராக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு புது ஷேப் லேயர் அதே சைஸில் கிடச்சிரும். இப்போ இந்த லேயர் பேனலில் சாதா லேயருக்கும் ஷேப் லேயருக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாம். ஷேப் லேயரோட கார்னரில் ஒரு ஷேப் சிம்பிள் இருக்கும். இப்போ இந்த நார்மல் லேயரை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஷேப் லேயரை மூவ் பண்ணி அந்த பழைய இடத்துல அந்த டாப் இடத்துல வச்சிடுறேன். இப்போ இந்த ஷேப் லேயரை ஃப்ரேம் லேயராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளோட ஆக்ஷனில் ஷேப் டு ஃப்ரேம் லேயர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இது ஃப்ரேம் லேயராக கன்வெர்ட் ஆகிட்டு இப்போ இது எல்லாமே ஃப்ரேம் லேயர்ஸ். இதில் கார்னரில் ஃப்ரேம் சிம்பிள் அதிலே இருக்குது. நெக்ஸ்ட்டு படத்தை எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த ஃப்ரேம் லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஆக்ஷனில் ஃபோட்டோ ஃபிட் இன்சைட் ஃப்ரேம் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதில் வர டயலாக் பாக்ஸில் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோவை சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் லேயர் 3 லேயர்லேயும் ஃபோட்டோ ஃபிட் ஆப்ஷனை பயன்படுத்தி ஃபோட்டோவை ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
ரீப்ளேஸ் அனதர் ஃபோட்டோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வேறு ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரிமூவ் ஃப்ரேம் என்ற ஆப்ஷனை பயன்படுத்தி ஃப்ரேம் லேயரில் உள்ள ஃப்ரேமை மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். அதாவது இமேஜ் மட்டும் இருக்கும், ஃப்ரேம் டெலீட் ஆயிரும். ஒரு ஃப்ரேம் லேயரை கிளிக் பண்ணும்போது ஃப்ரேம் ஃபோட்டோ ரெண்டுமே செலக்ட் ஆகும். தனித்தனியாக செலக்ட் பண்ணணும்னா லேயர் தம்ப்நெயிலில் கிளிக் பண்ணி ஃப்ரேம் தனியாக ஃபோட்டோ தனியாக செலக்ட் பண்ணிக்கலாம். சென்டரில் கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஃப்ரேம் ஃபோட்டோ ரெண்டும் செலக்ட் ஆயிரும். இப்படி இந்த ரெண்டுமே செலெக்ஷனில் இருக்கும்போது இந்த ஃப்ரேம் டு நார்மல் லேயர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நார்மல் லேயராக கன்வெர்ட் ஆயிரும். அதே ஃப்ரேம் லேயரில் ஃபோட்டோவை மட்டும் டெலீட் பண்ணுறதுக்கு இந்த லேயர் தம்ப்நெயிலில் ஃபோட்டோ இமேஜ் தம்ப்நெயிலை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ மட்டும் டெலீட் ஆயிரும், ஃப்ரேம் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸு நீங்கள் ஒரு தடவை க்ரியேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த டெம்ப்ளேட்ஸை டூப்ளிகேட் காப்பி எடுத்து பல ஆல்பங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு சிலர் இந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நாங்கள் ரெடிமேடாக டெம்ப்ளேட்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஃப்ரேம் லேயராக கன்வெர்ட் செய்யப்பட்ட ஸ்மார்ட் ஃப்ரேம் பிஎஸ்டி டெம்ப்ளேட்ஸ் 100 டெம்ப்ளேட்ஸ் 250 ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்மார்ட் ஃப்ரேம் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு அதற்கான லிங்க் அனுப்பப்படும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் ஆக்ஷன் ப்ளஸ் ஸ்மார்ட் ஃப்ரேம் பிஎஸ்டி ரெண்டும் சேர்த்து 350 ருபீஸ்க்கு வாங்கிக்கலாம். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.